கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மன்னிப்பை பற்றி உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறேன். முதலாவது நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தயவு பண்ணினுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவதாக ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கும் அவர் குடும்பத்திற்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக சபை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கொண்டு வருகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட் போட்டார்கள். ஆமென். நம்ம செபித்து கடந்து செல்லலாம். இந்த நாள் வரைக்கும், இந்த காலை வரைக்கும் யாரெல்லாம் பாவம் செஞ்சீங்களோ, யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கலையோ, இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க. நான் இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும்படியாக நான் செபித்து தொடங்குவோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த புனித வெள்ளி நாளில் ஆண்டவரே, புனிதராகி ஆண்டவர் நீ சிலுவையில் பேசின ஆண்டவரே, உடைய பூக்களை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். நீர் என்ன பேச சித்தமாயிருக்கிறோ என்னை மறத்து வெளிப்படுங்க ஆவியானவரே. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே நீர் என்னை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. சப்பா, உடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கத்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சப்பா உணர்வுள்ள ஆண்டவரே சப்பா அந்த உணர்வுள்ளதாக இருக்க நீ கிருபை செய்வீராக. அந்த மன்னிப்பு வார்த்தை ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீ கிருபை செய்யும்படியாக நான் வேண்டுகிறோம் தகப்பனே சுவாமி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். சிலுவையில் பூத்த 7 பூக்களை பற்றி முதல்ல பேச போகிறோம். அந்த 7 பூக்கள் முதல் பூ என்ன பூ? மன்னிப்பு. ஆமாம், மன்னிப்பு. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்குற. இயேசுன யாரு? மன்னிக்கிறவர். மன்னிப்பு என்பது மனமிறங்குதல் இல்லையா? அப்போது அந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி 3.5 மணி நேரம் 2 நடந்துச்சுன்னா நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எத்தனையோ பாடுகள் பட்டு அவர் அடிக்கும்போது அந்த வாரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கொக்கி இருக்குமாமா. அந்த கொக்கியெல்லாம் அவர் மேலே அடித்து இழுக்கும்போது அவர் சதையை பிச்சுட்டு வருமாமா. அப்போ அவர் சரீரம் எப்படி இருந்துச்சுன்னா ஏறு உள்ளது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிதாவை நோக்கி பார்க்குறாரு. வேதனையின் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இன்னதென்று அறியாது இருக்கிறார். ஆனால் அறியாது செஞ்சால் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனால் தெரியும் அவர் எத்தனையோ அற்புதங்கள் அந்த 3.5 வருஷம் செஞ்சது உலகமே கொள்ளாது. அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சால் ஆண்டவரை தம்முடைய சொந்த ஜனங்களை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போது இயேசு வந்து ஒரு மனிதனை தேடி போகிறாரு. தேடி போய் கேட்குறாரு, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறாயா? நான் 3 முறை கேட்டார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் உன்னை மன்னித்து விட்டேன். எப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாருன்னா, எதிரிய துரோகிய காட்டி கொடுத்தவனை வந்து ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார் இல்லையா? ஆனால் அந்த மனுஷன் யாருன்னா பேதுரு வந்து மன்னிக்க விட்டார். அப்போ அந்த பேதுரு எப்படிப்பட்டோன்னா மன்னிக்கவும் திட்டவும் சபிக்க செஞ்சவும் பேதுரு. ஆனால் அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறாரு. நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களை நம்ம மன்னிக்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சகோதரருக்குள்ள எவ்வளோ ஐக்கியம் இருக்கணும், நம்ம எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், இந்த மன்னிப்பு மூலியம் நமக்கு என்ன பலன் கிடைக்குன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தினில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. என்ன பார்க்குறோன்னா அதில் நம்ம வந்து சர்ச்சில் வந்து காணிக்கை செலுத்த வர்றோம் அப்படி பலிபீடத்தில். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன்னோட சகோதரன் கூட உனக்கு ஐக்கியம் இருக்குதா? அவங்ககிட்ட அவனுக்கு விரோதமான எது ஒன்று செஞ்சிட்டியா? உண்மையால் அவனுக்கு எதுவும் கோபம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும்
பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இந்த கொலை செய்யாது இருப்பாயாக 21வது வசனம். ஆனால் அது பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை ஒன்று இருக்குது, அந்த கொலை செய்து இருப்பாயிருங்க. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் கூட நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வது கூட அவர் மேலே இருக்கிற ஒரு கொலை என எண்ணப்படுகிறது. நம்ம வந்து அவர் மேலே கொலைகாரன் நம்ம எண்ணப்படுற புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அப்படி நம்ம ஒரு மூர்க்க வெறி கொண்டு இப்படி பண்ணிட்டா அப்படி நினச்சிட்டு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலாம். அப்படி இருக்கிற காணிக்கையில் அங்கீகரிக்க மாட்டேன். நீ போய் உன் சகோதரன் கூட ஒப்புரவாயி ஐக்கியமாயிட்டு வந்து நீ காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறாரு இல்லையா? ஏன் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா ஐக்கியத்தை விரும்புகிறாரு. அதே போல் மன்னிக்க சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் மன்னிக்க சொல்கிறாரு. அப்படி நம்ம யாராக இருந்தாலும் நம்ம மன்னிக்க வேண்டும். அடுத்தபடி அதுக்கு ஆதாரம் ஒரு வசனம், எபேசியர் 4:26 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கடவுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்னதான் நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது இல்லையா? அதே பார்த்தீங்கன்னா நம்ம யாரத்தோட சண்டை போட்ட விரோதமும் ஏதாவது பேசிட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் ஏதோ நின்றா நைட்டு தூங்க போகிறக்குள்ள நான் ஒன்று சொல்கிறேன். அப்படி நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்ப முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இன்றைக்கி நான் உங்களுக்கு விரோதம் ஏதோ பாவம் செஞ்சேனா, குற்றம் செஞ்சேனா, யாருக்கு விரோதமாக எழும்புனான்னு சொல்லி நீங்கள் காலையில் நைட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு உறங்க போகலாம். அதே மாதிரி நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து அந்த சகோதரன் கூட நீங்கள் சண்டை போட்டிருந்தாலோ வெறுப்பாக இருந்தாலோ கூட நீங்கள் காலையில் போய் தெளிவு பேச சொல்கிறார் ஆண்டவர் வந்து. ஏன்னா இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உன்னை போல பிறனையே நேசிக்கிறாரு. நம்ம நேசிக்கிறோமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த உலகத்தில் எத்தனையோ இது இருக்குது, ஆனால் நம்ம வந்து நேசிக்கணும், எல்லாத்தையும் நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதுபோல் மன்னிக்க சொல்கிறாரு. அடுத்தபடியாக மத்தேயு 18:21-22 வாசிங்க. எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லி பேதுரு கேட்பான் ஆண்டவர் விட்டா. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் விட்டு வந்து பேதுரு கேட்கிறான், என் சகோதரன் வந்து பாவம் செஞ்சா நான் எத்தனை டைம் மன்னிக்கணும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 770 தரம். அந்த 770னா 490 முறை மன்னிக்க சொல்றாரு. அப்படி சொல்கிறார், நீங்கள் எத்தனை முறை உன் சகோதரன் பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் நீ மன்னிக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? அதுக்கு ஆதாரம் இன்னொரு வசனம் 6:14-15 வாசங்க. மத்தேயு, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அதே போல் நீங்கள் மன்னிச்சா தான் ஆண்டவருங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து நம்மளுக்கு நம்ம எப்போ கேட்டாலும் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனால் நம்ம வந்து மற்றவங்கள மன்னிக்கிறோமான்னு பார்க்கணும் இல்லையா? ஆனால் நம்ம மன்னிக்கலைன்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அதே போல் அதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லி நான் கடந்துச்சு இல்லை. மத்தேயு 18:24-34 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், டைம் இருந்தால் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போது அந்த 14,000 தாளந்து கடன் பெற்று ஒன்று இருந்தால், அந்த 14,000 தாளந்து வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு சமானமாகும். அந்த 14,000 தாளந்து கடன் பெற்று அந்த எஜமான் வந்து பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கேட்குறாரு, நீ வந்து கடனை அடைச்சே ஆகணும், எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறப்ப சொல்கிறா, ஆண்டவரே என்னால் இப்போ முடியாது, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, நான் பிறகு செலுத்துறேன், பிறகு நான் அப்படியே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆண்டவர், நீ அதெல்லாம் ஆகாது. அந்த எஜமான் கேட்குறா, நீ அதெல்லாம் ஆகாது, எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு கொடு என்ன கேட்குறா. அப்போ அந்த ஊழியக்காரன் வந்து சொல்கிறா, ஆண்டவர் அந்த எஜமான் காலில் விழுந்து எப்படியாச்சும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தாளை விழுந்து கேட்கும்போது அந்த எஜமான் மன்னித்து விட்டுறாரு. அப்போ அந்த ஊழியக்காரன் கடந்து செல்லுகிற அவங்ககிட்ட வெள்ளி பணம் வாங்கின ஒருத்தர் இருக்கான். அந்த வெள்ளி பணம் வந்து குறைஞ்சது ஒரு 5 லட்சம் தான் இருக்கும். அப்புறம் அந்த கடந்து போகும்போது அப்போ அந்த ஊழியக்காரனை போய் அந்த வெள்ளி பணம் வாங்கினவனு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கேட்குறான், எங்கூட்ட வெள்ளி பணம் வாங்கினில்ல,
எனக்கு நீ கொடுத்தாகன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அப்போ கழுத்து பிடிச்சி நெரிக்கிறப்ப நான் எப்படியாச்சும் கொடுத்துறேன்னு சொல்லி அவள் மன்னிப்பு கேட்குறா, கெஞ்சரா. அவள் விடல, அவனை தூக்கி காவலில் போட்டான். அப்புறம் அதுக்கு கேட்டிருந்த ஒரு ஊழியக்காரன் வந்து அந்த எஜமான் கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறப்ப அந்த எஜமான் வந்து கேட்குறா, நான் தான் அவனுக்கு 14,000 தாளந்தை மன்னிச்சு விட்டேன்ல, நீ அதுபோல் அவனுக்கு மனம் இறங்க வேண்டியதான்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டு அந்த 14,000 தாளந்தை மன்னிச்சுன்னு தூக்கி அவன் கடனை தீர்க்க மட்டும் அந்த சிறையில் போட்டார். அதே மத்தேயு 18:35 வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அதை மன்னிச்சதா ஆண்டவர் தன்னோட சொந்த சகோதரனே மன்னிக்காத இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, மன்னித்து மறக்கிறவங்களா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டு வராமா. அப்புறம் வந்து அவர் நினைக்க மாட்டாராம அந்த பாவத்தை வந்து. நம்ம ஏதோ கடந்த காலத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி ஏதோ ஒரு சண்டை வந்தால் சொல்லிடுவான், நீ அப்படி பண்ணுவன் தானே சொல்லிடுவான். ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு அந்த 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கணும்னு எனக்கு அந்த ரொம்ப பிடிச்ச வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான், ஏனவனே ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வசனத்தை ரொம்ப நேசிப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்குங்க, பழைசெல்லாம் ஒளிந்து போயிருச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள புதிய சிந்தனைகளை, ஆண்டவருக்குள்ள எப்படி வளரணும், எப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சித்தம் என்ன, ஆண்டவர் விருப்பம் என்னன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? அப்புறம் நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எபேசியர் 4:31, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 31 போடுங்க. ஆதலால் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் நம்ம எப்படி வந்து நம்ம மன்னிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா? அந்த குணமெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அதே உலகத்தை பொறுத்தளவு கோபம், வெறுப்பு, வைராக்கிய, பிரிவுகள், விவாகரத்து, பழிவாங்குதல் எண்ணம் வந்து அதிகமாக உலகத்தில் ஏன் கொண்டு இருக்கிறாங்கன்னா, மன்னிக்கிற குணம் சுத்தமாகவே கிடையாது. அதே மன்னிக்கிற குணம் நம்ம கூட இருந்துச்சுன்னா, ஒவ்வொருவருக்கிட்டையும் இருந்துச்சுன்னா, அன்பு, சமாதானம், சந்தோஷம், பொறுமை வந்து நிறைவா இருக்கு இல்லையா? அந்த 32வது வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மன்னிச்சு விட்ட நீ மன்னிக்கிறியான்னு கேட்கிறாரு. நானும் மன்னிக்கிறேன், நீங்களும் ஒவ்வொருவரும் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிறைய தடையாக இருப்பது இந்த மன்னிப்பு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருப்பது இந்த மன்னிப்பு இல்லையா? எல்லாரும் மன்னிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கடைசியாக என்ன பலன் கிடைக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. கலாத்தியர் 5:22-23, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். அந்த ஆவியின் கனியில கொடுப்பார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களா இருங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த புனித வெள்ளி நாளில் புனிதராக இயேசு சிலுவையில் எத்தனையோ பாடுகள் பட்டதை நீங்கள் வீடியோ மூலியமா பார்த்துருப்பீங்க. அந்த நினைவு வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவங்களை பேசும்போது, கோபப்படும் போது, நீங்கள் தவறு செய்யும்போது அதை நினச்சி பார்க்கணும். ஆண்டவர் நம்மளால தான் அடிக்கப்படுறாரு, நம்மளால துக்கப்படுறாரு. ஆனால் நம்ம செய்கிறத ஒவ்வொரு பாவங்களுக்காக வீண் வார்த்தையில் கூட பாவம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்காக இன்றளவு நம்ம பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் பிரியமானவர்களே, இந்த பூமியில் நம்ம உயிரோடு வாழும் வரைக்கும் தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கிற இதயம் உள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார் என சொல்லி இந்த வார்த்தைக்கு நேரம் நான் கடந்து முடித்து விட்டு செல்கிறேன். எனக்கு மீண்டும் பேச கிருபை செய்த இவ்வளோ நேரம் பாராட்டின கிருபிக்காக நான் ஆண்டவரை மனதார துதிக்கிறேன்.
மற்றும் சபை போதர் குடும்பத்துக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். சபை இவ்வளவு நேரம் கேட்டிருந்த உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றியை செலுத்திக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக.